நம்ம ஏழாம் அறிவு ரகசியம் சேனல்ல பார்க்க போகக்கூடியது, இவ்வளவு நாள் நம்ம பார்த்த விஷயத்துல இது வந்து ஒரு இதயம் கணங்கா, ரசவாதத்தினுடைய ஒரு இதயம் கணங்கா, கடைசி நிலை மணியாக்குவது. ரசமாக ஓடிக்கொண்டிருப்பத நம்ம வந்து ஒரு கெட்டியான ஒரு மணியாக உருவாக்குவது. நிறைய இடத்துல வந்து இந்த விஷயத்துலதான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து கருவூமத்தை சாறு கொண்டு இந்த ரசத்தை வந்து ரசமணியை வந்து கெட்டியாக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பதிவை வந்து முழுமையா பாருங்க, எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதுங்க. அப்பதான் நம்ம வந்து தங்கம் செய்ய முடியும். ஏன்னா ஒரு முழு விஷயம் தெரிஞ்சா மட்டும் தானே தங்கம் செய்ய முடியும். அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்றேன், முழுமையா பாருங்க. ஒரு பதிவுக்குன்னு நீங்க வந்திருக்கீங்க, எதுக்காண்டி வந்திருக்கீங்க, தங்கம் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நீங்க வந்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா என்ன செய்யுங்க, நீங்க முழுமையா முதல்ல பாருங்க. அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன செய்யுங்க, முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, நம்ம வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஏன் நம்ம வந்து கருவூமத்தை சாறு மட்டும்தான் வச்சு இதை கெட்ட முடியும் அப்படின்னு சொல்றோம். காரணம் உண்டு. ஊமத்தையில வந்து மஞ்சள் உண்டு, அதே மாதிரி வெள்ளை ஊமத்தை உண்டு. ரோட்டோரமா கிராம பகுதிகளில் ரோட்டோரமா கிடக்கக்கூடியதான் ஊமத்தை. ரொம்ப ஒன்றும் வெளியே இருந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. ரோட்டோரத்துல சும்மா யதார்த்தமா சர்வசாதாரணமா எல்லாருக்கும் கையிலயுமே கிடைக்கக்கூடியதுதான். அதுல வந்து இந்த கருவூமத்தை மட்டும் கொஞ்சம் அபூர்வமானது. இந்த கருவூமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீல கலர்ல பூக்கும். தண்டு முழுதும் வந்து கருப்பா இருக்கும். இலையின் அடிப்பகுதியில அந்த நரம்பு போன்ற காம்பு பகுதியில எல்லாமே கருப்பா இருக்கும், கருநீல கலர்ல இருக்கும். சரியா? தண்டு வந்து கருப்பாட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அதை உள்ள போய் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அது கருநீலம்பம், டார்க்கான இங்கு நீலம்பம்ல அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கும் கருவூமத்தை. இந்த சாறு தான் அந்த ரசத்தை வந்து இறுக செய்வதற்கு, அந்த ரசம் வந்து இறுகி கெட்டியாக மணியாக ஆக்குவதற்கு இந்த இலைச்சாறு மட்டும்தான் பயன்படும். சரிங்களா? அதுக்காக தான் கருவூமத்தை இலையினுடைய சாறு நம்ம எடுக்கணும். சரியா? இத வந்து சித்தர்கள் அழகா சொல்றாங்க. சித்தர்களுடைய ஒரு விஷயம் பார்ப்போம். கருவூமத்தை சாற்றாலே இந்த ரசமானது மடிந்து வரும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்றாங்க. சரி, இனி வந்து கடத்தல இனி இதை வந்து எப்படி நம்ம பண்ணணும், இதை வந்து நம்ம கருவூமத்தை சாறை கொண்டு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க விஷயத்த நான் தெளிவா எடுத்துரைக்கேன். கருவூமத்தை வந்து சுத்தமான கருவூமத்தை இலையை பறிச்சு எடுக்கணும். அதுல வந்து தண்ணீரை சேர்க்காம இடிச்சு புளிஞ்சு என்ன செய்யணும், சாறு எடுக்கணும். சாறு எடுத்து வச்சிடுங்க. இந்த சாத்தை புளி அம்மி, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து புளி அம்மி ரெடி பண்ணி வச்சிருப்போம். இந்த புளி அம்மியில நம்ம வந்து தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த ரசத்தை ஆல்ரெடி நம்ம வந்து முற்றிலுமா அவ்வளோ அழுக்கு, அதனுடைய கெட்ட விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து அதை வந்து ரொம்ப தூய்மையான ஒரு ரசமாக நம்ம வந்து இணைந்திருக்கோம், உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த ரசத்தை என்ன செய்யணும், இந்த புளி அம்மியில போடணும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம இதுல இருந்தே புளி அம்மி நமக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால இந்த ப்ராசஸிங் பண்றீங்கன்னா கண்டிப்பா புளி அம்மி வேணும். நீங்க என்ன செஞ்சிருங்க, மறக்காம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸிங் ஆரம்பிங்க. ஏன்னா இருந்தே நமக்கு புளி அம்மி தேவைப்படுது. சரியா? அப்ப இதை வந்து புளி அம்மியில ஊத்தி இந்த சாறு விட்டு என்ன செய்ய போறோம், அரைக்க போறோம். கருவூமத்தை சாரை வந்து எப்படி முற்றிலுமா ஒரேடியா ஊத்திடலாமா, ஊத்தி மொத்தமா போட்டு அரைச்சிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னன்னா கருவூமத்தை சாறு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை எத்தனை மணி நேரம் அரைக்கணும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரை இடைவிடாமல் அரைக்கணும். இந்த நமக்கு வந்து இந்த அரைக்கதான் பெரிய ப்ராசஸிங். இதுல வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராசஸிங்கும் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த அந்த அம்மியில போட்டு, அந்த புளி அம்மியில போட்டு ரசத்தையும் மற்ற இதுகளையும் போட்டு நம்ம அரைச்சி 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 அதை கிளீன் பண்ணி எடுத்து லாஸ்ட் இப்ப கெட்டியாக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப கெட்டியாக்கும் போது கூட என்ன செய்ய வேண்டியது இருக்கு, இதை வந்து அரைச்சுதான் ஆக வேண்டியது இருக்கு. சரியா? இப்ப நம்ம வந்து அரைக்கணும். இதை வந்து எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டாங்க. 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரை கண்டிப்பா என்ன செய்யணும், நீங்க அரைக்கணும். சுத்தமான வெளிச்சத்தை கொண்ட ஒரு ரசமா இருந்து வெள்ளை கலர்ல அப்படி வெள்ளி கணங்க அப்படி மின்னக்கூடிய மாதிரி இருந்த ரசம் இப்ப அரைக்க அரைக்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
மெல்ல மெல்ல என்ன செய்யணும்னா தன்னுடைய அதுக்குள்ள நிறத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். அது ஃபைனல் ஆட்டு என்ன கலர்ல வரும்னா சிவப்பு கலர்ல இல்லைன்னா சாம்பல் நிறத்துல ஒரு மெழுகு பதத்துல வரும். மெழுகு இருக்குல்ல, நம்ம வந்து உருக்கி விட்டு அந்த மெழுகு வந்து எப்படி நிற்கும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இத ஒரு கட்ட விரலை எடுத்து நீங்க என்ன செய்யணும், உருட்டி பார்த்தோம்னா, இப்ப நீங்க கட்ட விரலை எடுத்து அந்த மெழுகை உருட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சின்ன பந்து மாதிரி உருண்டு கைக்குள்ள வரும். அந்த ரச மெழுகு வந்து எப்படின்னா நீங்க ஒரு விரலை வச்சு இப்படி நீங்க வந்து அதை வந்து கட்ட விரல்னா இந்த விரல் தானே, இந்த விரலை வச்சு நீங்க என்ன செய்யணும், அமுக்கி பார்த்தீங்கன்னா, அமுக்கி இப்படி அந்த ரசத்தை உருட்டி எடுத்தீங்க. இந்த ப்ராசஸிங் நம்ம வந்து 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் அரைச்சு முடிச்ச பிறகு இந்த ரசத்தை நீங்க கை வச்சு இப்படி வந்து நம்ம கெட்டி பார்த்தோம்னா அது என்ன ஆகும், ஒரு மெழுகு பந்து போல வந்துடும். சரியா? இதுதான் இதுக்குள்ள மிகப்பெரிய விஷயம். ரசத்தை வந்து நம்ம கெட்டக்கூடிய முறை மெழுகு கணக்கா வந்துடும். சரியா? இதுக்கு அடுத்த உள்ள விஷயத்த பார்ப்போம். நம்ம இப்போ வந்து அந்த மெழுகு பதத்துல இருக்கக்கூடிய ரசத்தை என்ன செய்யணும், இன்னும் கெட்டியாகும். கெட்டியாக்க என்னன்னா அந்த மெழுகு கணக்கா இருக்கதை அப்படியே எடுத்து சீலை மண் செய்யணும். சீலை மண்னா 2 அகல் விளக்கு எடுக்கணும். அந்த ரசமணியை உள்ள வச்சு 2 அகல் விளக்கையும் மூடி அதுக்கு நம்ம அந்த பானைக்கு நம்ம சீல் மண் போட்டு அழகா சுத்தி எடுத்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் துணியை வச்சு சுத்தி சீலை மண் போடணும். போட்டுக்கிட்டு மிதமான வெப்பம், ரொம்ப தீயாட்டு கொடுக்காம மிதமான வெப்பத்துல போட்டு நீங்க அதை வந்து புடம் போட்டு எடுக்கணும். இது வந்து புடம் போடும் முறை அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இப்படி புடம் போட இதுல வந்து நிறைய மாடல் புடம் இருக்கு. இதுக்கு வந்து அந்த காலத்துல மணியை கொண்டுகிட்டு சித்தர்கள் வந்து ஆகாயத்துல பறந்ததாக எல்லாம் நிறைய விஷயம் உண்டு. தங்கம் செய்வது 2வது, இது வந்து மருந்துக்கு பயன்படுத்துவதற்கும் இதை வந்து அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நான் அதை வந்து சொல்ல விரும்பல, இன்னும் சில விஷயங்களுக்காகவும் இதை வந்து பயன்படுத்தினாங்க. இததான் ரசமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரசமணி கழுத்துல போடுறதுக்கு ரசமாக மணியாகவும், இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஈஷால வந்து லிங்கம் செய்து வச்சிருக்காங்கல்ல, மிகப்பெரிய லிங்கம், அந்த லிங்கம் வந்து ரசத்தினால் பாதரசத்தினால கட்டப்பட்டதுதான். அந்த மாதிரி லிங்கமாகவும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, செய்து வழிபடுவாங்க. இங்க வந்து லோக்கல்ல வந்து ரசமணி அப்படின்னு சொல்லி இந்த ஈயம் இருக்கு பாத்தீங்களா, ஈயத்தை இதே மாதிரி உருட்டி ஈயத்துல ஓட்டையை போட்டு இதுதான் ரசமணி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வித்துட்டு இருக்காங்க. இதை உடம்புல போட்டோம்னா உடம்பு வந்து அவ்வளவு புண்ணு வந்து எதுவும் வேற எதுவும் நோய் வரும். இந்த ரசமணி நம்ம உருவாக்கக்கூடிய ரசமணி இதை வந்து சூரணமா பண்ணி அது வந்து பஸ்பம் பண்ணி வந்து மருந்து சித்தர்கள் வந்து மருந்தாட்ட எடுத்துக்கிட்டாங்க. காய கல்பத்திற்கான சில விஷயங்கள் அதுக்கு கூடல நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து அதற்கான முறையில அதை சாப்பிட்டா ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்ல தங்கம் போன்று இந்த உடல் வந்து மாறும். இது வந்து நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. நான் வந்து இதை ரொம்ப டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லல. இது என்ன நம்ம கண்டென்ட் வந்து அதை பத்தி இல்லை. நம்ம வந்து தங்கம் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால அந்த டாபிக்குள்ள நான் போகல. அதனால வந்து இந்த ரசம் மணியாகவும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வந்து கழுத்துல போட்டுக்கலாம். சரியா? தங்கம் செய்வதற்கு முன்னாடி உள்ள ப்ராசஸிங், இதை வந்து மணியாக கட்டி வச்சிருக்கக்கூடிய ப்ராசஸிங். சரியா? அதனால வந்து தேவையில்லாம எங்கேயாவது மணி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க எதுவும் வாங்கி போட்டுறாங்க. ஏன்னா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு ப்ராசஸிங் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அந்த நம்ம வந்து லிங்க பாஷாணம் வாங்குவதும் ஒன்றும் வந்து சும்மா குறைஞ்ச ரேட்ல கிடைக்காது. அது 100 கிராமா என்னதோ தான் உங்களுக்கு 2000 என்னதோ நான் வாங்கியிருக்கேன். சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2000, 5-6 வருஷம் இருக்கும். அப்போ வந்து நான் வாங்கும்போது 2000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்ப என்ன ரேட்ல இருக்குன்னு தெரியல, அதை விட கூட தான் செஞ்சிருக்கோம். அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு 1000, 1500 வெளியே மணி கிடைக்கும் அப்படின்னு நீங்க வாங்கி போடாதுங்க. அது வந்து ஒரிஜினலா இருக்காது. யாராவது ஒரு இன்னைக்கும் இந்த முறையில மணி கட்டக்கூடிய நபர்கள் நானே 1-2 பேரை பார்த்திருக்கேன். கட்டி கொடுக்கதான் செய்யறாங்க. அவங்க வந்து என்னன்னா சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இல்லைன்னா வந்து சித்தர்கள் ரீதியா இந்த வாசி பயிற்சி செய்து அவங்களுடைய, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு எல்லாம் இது தேவை கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானம் கணக்காகும். ஏன்னா மெஞ்ஞானத்துல இருந்தா விஞ்ஞானம் வந்து, ஏன்னா சித்தர்கள் வந்து அன்னைக்கு எவ்வளவு விஷயத்த காட்டினதான் இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த வெளிநாட்டுக்காரன் அண்ணா இருக்கு இன்னா இருக்கு இதுல இங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த விஞ்ஞானத்தை வந்து நம்ம ஏதோ பிரமிப்பா பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னுட்டு. ஆனா இதெல்லாம் வந்து சித்தர்கள் என்னைக்கோ கொடுத்தது. ஏடுகள்ல வந்து அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரியல. அவ்வளவு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பரிபாஷை அப்படிங்கக்கூடிய வார்த்தை. பரிபாஷைன்னா
நிறைய சூட்சுமங்கள் வைத்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு பாடலுடைய அர்த்தம் ஒரு 10 பாடலுக்கு அப்புறம் இருக்கும். நம்ம இப்ப வந்து ஒரு பாடல் நம்ம ஒரு ஒரு பாடல் பார்க்குறோம். இந்த பாடலுக்குள்ள விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல ஒரு காவாசி இருக்கும். இது ஒரு 10, 20 பாட்டு தள்ளி போனா அடுத்தது. ஒரு 20 பாட்டு அவர்களுடைய பாடல்லே நம்ம பார்க்கும்போது, ஒரு 20 பாட்டு தள்ளி போகும்போது அதுல ஒரு விஷயம் இருக்கும். இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னையும் மறைச்சு, 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 மறைச்சு வச்சாங்க. ஏன்னா இது வந்து எல்லார்கிட்டயும் கையில கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து மறைச்சு வச்சாங்க. இன்னைக்கே நான் பேசினதுல நெறைய விஷயங்கள் வந்து எத்தன பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் இத்தன இதாட்டு தான் போட்டிருக்கேன். ஆனா இதுவே வந்து எத்தன பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா அதனுடைய தன்மை தெரிந்தவனுக்கு மட்டும் தான் இது போய் சென்றடையுமே தவிர, எல்லாருக்கும் இது சென்றடையவும் செய்யாது. எல்லாருக்கும் இது வந்து புரியவும் செய்யாது. ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? இருந்தாலும் தெரிஞ்சவங்க சில விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ல இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த நிலைக்கான விஷயங்கள். இது வந்து செஞ்சு பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து தங்கம்ங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த தங்கத்தின் மார்க்கெட் ரேட் இன்னைக்கு சக 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 சகன்னு மேல போயிட்டே இருக்கு. ஏழை மக்கள் எல்லாம் தங்கம்னா எட்டாத கனி போல ஆயிப்போச்சு. அதனாலதான் அந்த விஷயத்த நான் கொடுக்குறேன். முடிஞ்ச நபர்கள் செஞ்சு பாருங்க. எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்க்க சொல்லல. முடிந்த நபர்கள் முடிந்த நபர்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு அதுல வந்து பலன் அடையணும். அதற்கான விஷயம் தான். அடுத்த கட்டத்துல நம்ம வந்து இப்போ வந்து இணைஞ்சாச்சு, நம்ம மணி ஆக்கியாச்சு. சரி, அந்த ரசத்தை வந்து கெட்டி ஆக்கியாச்சு. ரசத்தை வந்து நம்ம கட்டியாச்சு. நம்ம வந்து இந்த ரசத்தை வந்து எப்படி தங்கமா மாத்துறது? இதுக்கு கூட செம்பு சேர்த்த உடனே அது தங்கமா மாறிடுமா? அதற்கான ப்ரொசீஜர் என்ன? அதை எப்படி நம்ம தங்கமா மாத்தணும் அப்படிங்கிறது தான் ஃபைனல். அடுத்த வீடியோல ரசவாத வித்தையில தங்கம் செய்வதற்கான ஃபைனல் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் தங்கம் நம்ம எப்படி செய்யணும். 2 ஸ்டேஜும் என்னன்னா செம்பை தங்கமாக மாற்றுவது எப்படி, அவ்வளவுதான். செம்பு சாதாரண செம்பு தகட நம்ம வந்து தங்கமா எப்படி மாத்தலாம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை நான் உடைச்சு சொல்ல போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 7ஆம் அறிவு ரகசியம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம வீடியோஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் என்ன எதுக்காண்டி சொல்றேன்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்து முடிக்கணும்னா கண்டிப்பா அதற்காக நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் தங்கம் இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து கண்டிப்பா என்ன செய்யாதுங்க, ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்துக்காக பண்ணி பார்க்காதுங்க. உங்களுடைய நல்ல நோக்கத்துக்காக கண்டிப்பா நீங்க இதை பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். சரிங்களா?